அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கிலோ பாஸ்தா, 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கேப்சிகம், பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, பட்டர், 1 கப் பால், 2 ஸ்லைஸ் சீஸ், ஓரிகனோ, சில்லி ஃப்ளெக்ஸ், சால்ட்டு. இப்போ அடுப்பில் பேன் நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். சைடில் வந்து பாஸ்தாவையும் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது கூட பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் லேசாக நல்லா வதங்கணும். இப்போ சைடில் வச்சுருக்க தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து வெங்காயமும் வதங்கிருச்சு லேசாக. இது கூட நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தாவும் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து சில்லி ஃப்ளெக்ஸ், ஓரிகனோ, பெப்பர் தூள், இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. இப்போ 1 மினிட் கழித்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 1 கப் பாலை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பால் பத்தாது. இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சைடில் வந்து பாஸ்தாவும் குக் ஆகிருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா இதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ண வீடியோ வந்து கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான எம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ஃபேவரட்டான டிஷ் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.